கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? அழிவும் நாசமும் எங்கே கேட்கப்பட மாட்டாது, இதுக்கான பதில் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. யூடியூப் கமெண்ட்ஸ்ல இதுக்கான பதிலாக ஒருத்தன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதிலாக நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Seek the Lord while he may be found, call on him while he is near. ஐசையா 55:6. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? கடற்கரைக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துல ஜோசப்ன்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தானா. அவன் தந்தையுடன் சேர்ந்து மீன் பிடிக்கும் வேலை செய்து கொண்டிருந்தானா. ஒவ்வொரு காலையிலுமே அவன் அம்மா சொல்லுவாங்களாம், ஜோசப் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவனை தேடி ஜெபம் பண்ணனு. ஆனால் ஜோசப் எப்போதுமே சொல்வானா, நான் அப்புறமா பண்ணிக்கிறேமான்னு சொல்லிட்டு போயிடுவானா. ஒரு நாள் அதிகாலையில் ஜோசப் சில மீனவர்களுடன் கடலுக்கு சென்றானா. சிறிது நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்ததா. பலமான காற்று வீச தொடங்குச்சா. அலைகள் படக பலமாக மோதிச்சா. எல்லாருமே பயந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அப்போ ஜோசப்போட மனதில் ஒரு பயம் வந்ததா. பல நாட்களாக தேவனை தேடாமல் இருந்ததுனால உண்மையாக ஜெபிக்க கூட அவனுக்கு தெரியாத மாதிரி தோன்றுச்சா. அவன் கண்களை மூடி மெதுவாக சொன்னானா, ஏசப்பா நீங்கள் என்னோட பக்கத்தில் இருந்தால் எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னானா. கொஞ்ச நேரம் கழிச்சு காற்று அமைதியாச்சா. படகு பாதுகாப்பான கரையை அடைந்ததா. அன்னைக்கு இரவு ஜோசப் அமைதியாக உட்காந்து யோசித்தானா. அதுக்கப்புறம் அவன் வேதாகமத்தை திறந்து வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சானா. அந்த வசனம் ஜோசப்பின் இருதயத்தை தொட்டதா. அந்த நாள்ல இருந்து அவன் பயம் வந்த நேரங்கள்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை தேட ஆரம்பித்தானா. ஏன்னா தேவன் தூரத்துல இல்லாம அருகிலே இருக்கார் என்பதை அவன் உணர்ந்தானா. ஆமென்.